நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் கொடுத்த பெரும் ஏமாற்றத்தை தாங்க முடியாம வேலுமணி அண்ட் கோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு வேலுமணி அப்படின்னு தான் சொல்ல போகணும். ஏன்னா சி.வி. சண்முகம் தலைமையிலான இந்த அணியினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியை எகிரி அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லணும். கட்சியை விட்டு இவங்களை என்ன பண்ணா முற்றிலுமா பதவிகளை பறித்து ஒதுக்கி வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க யாருங்க எங்க பதவியெல்லாம் புடுங்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது எங்க பதவியெல்லாம் புடுங்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார். இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பவர் அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த பவரை மீறி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, எடப்பாடி பழனிசாமிய ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை கூட்டி என்ன பண்ணாரு, அதிரடியான முடிவுகள் எல்லாம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளை பின்ன ஏதோ ஒரு சட்ட ரீதியா போயிட்டு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தா மாவட்ட செயலாளர்களா எங்க பக்கம் இருக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களா ஏன் சொல்லதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, இந்த 25 பேர் உட்பட சி.வி. சண்முகத்துக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய பதவியை கிட்டத்தட்ட 30 பேருடைய பதவியை அதிரடியா பறிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. பறித்த கையோட தன்னுடைய ஆதரவாளர்களை, தீவிரமான ஆதரவாளர்களை அந்த பதவியில அமர வச்சார். குறிப்பா திண்டுக்கல், அதே போல புதுக்கோட்டை, விழுப்புரம், சேலம் போன்ற பகுதிகள்லாம் கட்சி அலுவலகங்கள்ல புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ஆக்குபேட் பண்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பணிகளை துரிதமா இங்க செய்ய வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது விழுப்புரம், திண்டுக்கல் போன்ற இடங்கள்லாம் இவங்க கண்ட்ரோல்ல தான் அதாவது சி.வி. சண்முகம் தரப்பிலான எம்எல்ஏக்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த கட்சி அலுவலகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்பினரும் முற்றி மோதிக்கினாங்க. இதனால காவல்துறை என்ன பண்ணாங்க, அதிரடியா கட்சி அலுவலர்களுக்கு சீல் வச்சு என்ன பண்ணாங்க, மூட ஆரம்பிச்சாங்க, பாதுகாப்பு போட ஆரம்பிச்சாங்க. யாருப்பா உள்ள போயிட்டு சைன்லாம் போடுறது, யார் இந்த மாவட்டத்துல இருந்து ஆட்சி செய்யணும், யார் இந்த மாவட்டத்துல கட்சி பணிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி இரண்டு தரப்பினருக்கும் இருந்தது. இதனிடையில அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செயல்பட்ட பொழுது இந்த 25 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டதுனால நிச்சயமா நம்மளுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, வாரிய தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க எஸ்.பி. வேலுமணி. ஆனா இங்க விஜய் பெரிய ஆப்பா சி.வி. வச்சாரு சி.வி. சண்முக தரப்புக்கு. யாருக்குமே அமைச்சரவை பதவி தரல, வாரிய பதவி தரல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை இருக்கு. இதனால பல பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, எப்ப உள்ளதும் போச்சுப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எம்எல்ஏவா நம்ம இருக்கிறோம், அதே போல கட்சி பதவி நம்மளை விட்டு போயிருச்சு, இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன அதிரடியா போயிட்டு எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டா என்ன ஆவறது நம்ம கதி அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கிற ஒரு சில எம்எல்ஏக்கள் கதி கலங்கி போயிட்டு முறையிட்டாங்க. இதனால எஸ்.பி. வேலுமணி அதிரடியா நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. இதுல அவர் சொல்ற விதத்தையே வச்சு பார்த்தோம்னா திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து செயல்பட ஆசைப்படுகிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், இந்த அதிமுக கட்சி அப்படின்றது எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு புதுசா சொல்றாரு. சரி, ஓகே சொல்றாரு, அண்ணன் சி.வி. சண்முகம் எங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எஸ்.பி. வேலுமணி பேசுறாரு, தங்கமணி கூட இருக்கிறாரு, விஜயபாஸ்கர் கூட இருக்கிறாரு, சி.வி. சண்முகம் எங்கப்பா? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அவர் தானே பெரிய மூளை, அவர் தானே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் முன்னெடுத்து நடத்தினாரு, எடப்பாடி பழனிசாமி முழுசா எதிர்க்க ஆரம்பிச்சதே இவர் தானே, எங்கப்பா அந்த அண்ணன் அப்படின்னா அவரு கடுமையான ஒரு அப்செட்ல இருக்கிறாராம். ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாருமே தனக்கு உதவியா இருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரு அணியா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சி.வி. சண்முகம் அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறார். ஆனா சி.வி. சண்முகத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு, நமக்கு கட்சி இல்லைன்னா வேற வழி ஏதுன்னு, அதனால வாங்க போய் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகத்தை விட்டுட்டு எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அந்த பக்கம் வந்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உள்ள வரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி
ஓகே சொல்லி இருக்கிறாரா. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. அதே போல எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து சில கண்டிஷன்கள் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய பதவி நீங்க பறிச்சீங்களோ அந்தந்த பதவி அவங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து இபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதே சமயத்துல இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்னா, சிவி சண்முகத்தை தவிர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணார் போர்க்குடி சொன்னேன். இதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு அவர் பேசினாரு, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவர் பேசினாரு அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்முன்பாக போகுமா இல்லையா, அவருக்கும் சில கோபங்கள்லாம் வருமா இல்லையா. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சிவி சண்முகம் வேண்டாம், நீங்க மட்டும் வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னு இணைந்து பழைய போல நம்ம கட்சி பணிகளை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இங்க ஒரு கோரிக்கை வச்சதை இங்க பாக்குறோம். ஆக மொத்த அந்தர் பல்ட்டி அடிச்சுக்கிறாங்க. முறுக்கிட்டு இருந்த இந்த டீம் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் லாவகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் ஒத்துக்காத பட்சத்துல சில எம்எல்ஏக்கள், சில முன்னாள் அமைச்சர்கள், சில சீனியர்கள் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறதுக்கு தயாரானதாகவும் இங்க ஒரு தகவல் இருக்கு. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தான் அதிமுக வட்டாரத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வேண்டாம், இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் எல்லா கட்சி தலைவர்களும் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல, சிவி சண்முக தரப்பை தான் பார்த்தாரு. சோ இதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ விஜய் அவர்கள் கையில் எடுத்திருந்தாரு அப்படின்னு பேசப்படுது. சோ என்னதான் இருந்தாலும் இப்போ அதிமுக இந்த பிளவு ஒரு முடிவுக்கு வருதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எஸ்பி வேலுமணி கொடுத்த அழைப்பின் பேர்ல, எஸ்பி வேலுமணி கொடுத்த தூதின் பேர்ல இங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இவங்க எல்லாம் திரும்பவும் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல துரோகிகள்லாம், அதாவது எனக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு போனாங்களோ மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்தா தாய் உள்ளத்தோடு ஏத்துக்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்ப இவங்களெல்லாம் ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் இங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த தரப்பினர் கொடுத்திருக்காங்க. இப்பவும் சிவி சண்முகம் அவர்கள் விஜய் மலை போல நம்புறாரு, வெயிட் பண்ணுங்க நிச்சயமா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம கட்சி பதவியும் போயிட்டு நம்முடைய எம்எல்ஏ பதவியும் போயிருச்சுன்னா உங்களை நம்பி வந்ததுக்கு எங்களை இது மாதிரி நட்டாற்றுல விட்டுருவீங்க, அதனால ஆளை விடுங்க சாமி, நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 25 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போர்க்கொடி தூக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு. சோ இதனுடைய வெளிப்பாட்டின் காரணமாக தான் எஸ்பி வேலுமணி நேற்றைய தினத்துல எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் அப்படின்ற புகழ்ந்ததும், இங்க இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, இணையறதுக்கான ஒரு பாலத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. இதை பத்தியோட கருத்தை அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.